8 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ப்ரீமியமாக பெட்ரூம் டிசைன் பண்ணியிருக்கோம். வாங்க என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வார்ட்ரோப். ஸோ இந்த வார்ட்ரோப்பே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவ்வளோ எலகண்ட்டாக ப்ரீமியமாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஹேண்டிலே இல்லை. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைட்டாக டச் பண்ணால் போதும் உங்களுக்கு டோர் ஓப்பன் ஆகுன்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து குட்டி குட்டி மெடல்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலான்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக அது போய் க்ளோஸ் ஆகிக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டில்ஸ். ஸோ இந்த ஹேண்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் சைடில் ப்ரீமியமாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு எவ்வளோ ஃபோர்ஸாக நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் அது ஸ்லோவாக போய் க்ளோஸ் ஆகுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து மொத்தமே 2 டோனில் கலர்ஸ். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ஒயிட், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ. இதுதான் உங்களுக்கு இந்த பில்டிங் ஃபுல்லாகவே இருக்குன்ற மாதிரி இருக்கும். பெயிண்டிங்காக இருக்கட்டும், கர்டனாக இருக்கட்டும், டிவி யூனிட் எல்லாமே இந்த 2 டோனில் தான் நம்ம பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காட். ஸோ நம்ம வந்து காட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் ஸ்டோரேஜோடு இங்கே பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு பெட்டு வித் ஹெட்ரெஸ்ட்டோடு நம்ம ஆக்சுவலாக கொடுத்துருப்போம். வித் உங்களுக்கு வந்து இங்கே வந்து வாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்ஸுங்க. ஒரு வீட்டுக்கு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டிங்ஸ் தான் அந்த வீட்டை வந்து இன்னும் அழகாக கொடுக்கும். அப்படின்றப்ப இதில் வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ் வால்லேருந்து போய் சீலிங்லேருந்து உங்களுக்கு லைட்ஸ் வருன்ற மாதிரி இருக்கும். மற்றபடி இங்கே வந்து வாலில் வந்து எங்கேயுமே நம்ம லைட்டிங்ஸ் கொடுத்துருக்கவே மாட்டோம். எல்லாமே சீலிங் லைட்ஸ் தான் இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிவி யூனிட். ஸோ பெட்ரூமில் வந்து டிவி யூனிட்ன்றது இப்போ ரெகுலராக எல்லார் வீட்லையும் ஆக்சுவலாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரீமியமாக ஒரு வால்பேப்பர்ஸ் டிசைன் பண்ணி ஸோ அதில் வந்து ஒரு 55 இன்ச்சஸ் எல்இடி டிவி வைப்போன்ற மாதிரி இருக்கும். ஸோ டிவி யூனிட் அப்படியே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட். ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டில் இன்னும் என்ன ஸ்பெசிஃபிக்காக வருது அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக வந்து மேக்கப் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்போம். ஸோ இதில் உட்காந்து நம்ம மேக்கப் பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்கும். வித்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸோடு போய் உங்களுக்கு திருப்பி க்ளோஸ் ஆயிருன்ற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கர்டைன்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜன்னல் எங்கே இருக்குன்னே நமக்கு பார்த்தா தெரியாது. ஸோ ஏன்னா அதை சேம் டோனில் நம்ம வந்து கலர்ஸ் நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட்டிங். ஸோ நல்லா உட்காந்துட்டு ஸோ ஒரு வீட்டுக்குள்ளே வந்து பெட்ரூமில் வந்து சோஃபான்றதே நமக்கு இங்கே தேவையில்லை. ஏன்னா நம்ம இதிலே டிசைன் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டே டிசைன் பண்ணதுனால இதை வந்து நம்மளால் கொடுக்க முடிஞ்சதுன்ற மாதிரி இருந்தது. கிரியா ஆர்கிடெக்ட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா நம்ம 350+ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கும் உங்கள் வீடை வந்து ப்ரீமியமாக எலைட்டாக டிசைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிரியா ஆர்கிடெக்ட்ஸை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.